சிறைவாசம் இருந்திருக்கோம். 10 செகண்ட் நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்திட்டு போவோம். கடந்த வருடம் இந்த நாட்களில் நாங்கள் பட்ட ஒரு சில வலிகள் வேதனைகள் உண்மையிலே அதை சத்தியமாக இணைச்சா உண்மையிலே கட்டாயம் அழுக வரும். உலக நாடுகளில் இருந்தங்களை நேசித்த பல உள்ளங்கள் அழுத ஒரு நாளாக இந்த ஒரு நாள் இருந்தது. 45 நாட்கள், 1080 மணத்தியாலங்கள், 64,800 நிமிடங்கள். எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த ஒரு வீடியோ துண்டு பரவி அதை எல்லாருமே பகிர்ந்து இவன் கவிதாசன் நல்ல நெருக்கமான கூட ஷேர் பண்ணவங்களாகுமா நெருக்கமாக இருந்தவங்க கூட கொண்டாடின ஒரு நாள்னு சொல்லலாம். அவன் கள்ளன், அவன் கொள்ளையடிக்கான். அப்போ அதை இப்போ தெரிஞ்சவங்க போயிட்டு கேட்கும்போது நீ எப்படி சொல்கிற கொள்ளையடிக்கான் கள்ளன்டாண்டா அதைத்தானே எல்லாரும் சொல்கிறாங்க, அதில் நானும் சொல்கிறேன் கள்ளன்ட்டு. உள்ளுக்கு இந்த டைமில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்காங்க இவங்க வெளியிலே வரக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோலையுமே சொல்கிறோம், அந்த குடும்பத்தில் ஜெயில் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு உள்ளே பஸ்ஸை விட்டுட்டு உறக்குறாங்க. உறக்கினா அந்த ஜெயிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தங்கள் சும்மா அப்படியே பதைக்க வைக்குதுன்னு அப்படி இருந்துச்சு. அப்போ என்ன நடந்தது உண்மை போய் எதுவுமே தெரியாமலே எனக்கெல்லாம் நிறைய ஹோல்ஸ் வருது. வந்தால் எனக்கு அடிப்பெண், கொத்துவன், வெட்டுவன், நீ என்னடா கதை சொன்னி அது இதுலாம் நிறைய நல்லவர்கள். நம்ம ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்றத அப்போ உள்ளுக்கு போயிருந்து வெளியில் பார்க்குறோம். சுற்றி நிற்கிற எல்லாட்ட கண்ணிலையும் கண்ணீர் அவங்களுக்கு முடிவு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம்ட்டு. இல்லை தம்பி, நாங்கள் உங்களோட கதைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உண்மையிலே எங்களோட மனசு சரியாக உடைஞ்சு போய்ட்டு அந்த அக்காண்ட வீட்டை விட்டு வெளியில் வரோம். ஸோ வெளியில் வந்தால் அந்த சூழலே கொஞ்சம் அப்போ அப்படி பிரச்சனை போய் கொண்டு இருக்க டைமில் சரியாக போலீஸ் ஜீப் வருது. எங்களை கொண்டே ஜீப்புக்கு ஏற்றினா சரி, ஜீப்புக்கு இருக்கிற முதல் தடவையாக போலீஸ் ஜீப்புக்குள்ளே போகுது கோர்ட்ஸுக்கு. அதே நேரம் இந்த வீடியோ ஒருவேளை அந்த வீட்டுக்காரர் சம்டைம் பார்ப்பாங்க. உங்களுக்குமே சொல்கிறோம், அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நேரம்ல ஓகே 7:20. அப்போ அதாவது இந்தியன் வீடியோ என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னும் ஒரு 10 செகண்ட் நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்திட்டு போவோம். அதாட்டி எப்படி சொல்லுவாங்க, அப்படியா சொல்லுவாங்க, ஒரு நிமிடம் மௌன அஞ்சலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினா பார்க்க எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10 செகண்ட் சரியா, 1 2 3 பாரு. அந்த 10 செகண்ட் கூட எங்களால் சும்மா இருக்கலாம் இருக்குல்ல, ஓமா இல்லையா? அப்போ இந்த 10 செகண்ட் கூட ஒரு இடத்துல அமைதியாக சும்மா இருக்க முடியாத எங்களை 45 நாட்கள் 45 நாட்கள்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை மனத்தியால் ஓகே அதையும் பார்த்து சொல்லுவோம் மேலே. அப்படி சொன்னால் தான் ஒரு நல்லா இருக்கும் முந்தேன்னு சொன்னால் இந்த செகண்ட் கதை வந்தோடியா. அப்போ 45 நாட்கள் அண்டைக்குள்ளே 1080 மணத்தியாலம் வேணா 64,800 நிமிஷம். இது என்னப்பா டக்கண்டு பேர்த்துட்டு 38,88,000 செகண்ட். இப்போ கிட்டத்தட்ட 45 நாட்கள், 1080 மணத்தியாலங்கள், 64,800 நிமிடங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் 3,88,800 செகண்ட். ஸோ நாங்கள் சிறைவாசம் இருந்திருக்கோம். உண்மையிலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன 10 செகண்ட் சும்மா அங்கே இருக்கலாம். ஏன்னா சும்மா இருக்கலாம் மீன்ஸ் அவ்வளோ ஒரு துடியாட்டமாக பெம்பலாக கதைச்சி சிரித்து பேசி இருந்த எங்களோட வாழ்க்கையில் 2004ஆம் ஆண்டு இலங்கையில் சுனாமி அடித்தேன். இலங்கையில் இருந்துன்னா இந்தோனேசியா அப்படி ஒரு சில இடங்களில் சுனாமி அடித்து நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அந்த சுனாமி என்ற ஒரு வசனமே எல்லாருக்குமே தெரிய வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம், நான்
எங்கள்ட இப்போ அணுவாக்கள் இருக்கிற வீட்டுக்கு முன் கடையில், அதாவது முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருந்தது முந்தி. அப்போ அவடத்துலேருந்து நான் நினைக்கிறேன் வந்து ஒரு வாழாக்கூடியோ சம்திங் ஏதோ வந்து நான் ஏற்றி கொண்டிருக்கிறேன். எங்களோட அனுசியாக்காட அவர் சின்னவனாக இருக்கிறார் ஆள் வந்து லேடி சைக்கிளில் வேகமாக வருது. அப்போ வந்து தம்பி ஓடு கடல் வருதுண்டு. சரி. அப்போ நானும் வந்து சின்னப்படியும் தான், இப்போ 2004ஆம் ஆண்டுன்னு சொன்னால் நான் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். கிட்டத்தட்ட 22 வருஷம், 8 வயது இல்லையா. அப்போ 8 வயசில் நான் வந்து பட்டமேற்றி கொண்டு கேட்குள்ள ஆள் வருது, தம்பியோடு கடல் வருதுண்டு. அப்போ என்னடாப்பா தம்பியோடு ஆமிக்காரன் வாரான், எல்லாட்டி தம்பியோடு யானை வருது, எல்லாட்டி தம்பியோடு புலி வருதுன்னு சொன்னால் ஓகே. தம்பியோடு கடல் வருதுன்னா நான் இங்கே தான் ஓடுறது, கடல் வாரக்கு முன்னே ஓடியலுமா எங்கேயாவது. அப்போ அது எனக்கு ஒரு புதுமையான விஷயமா இருந்துச்சு. என்னடாப்பா இது மாதிரி அப்படி இருந்துமே எல்லோரும் ஓட வளர்க்கிட்டே தான். ஏன்னு சொன்னால் எல்லாம் சனம் எல்லாம் ரோட்டால் எல்லாம் கத்தி எல்லாம் அலறிட்டு சத்தங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு ஓடையும் வந்து அப்போ எல்லோரும் சும்மா இப்படி ஓடினா தான் இல்லைன்னு இல்லை வந்து. அப்போ அந்த 2004ஆம் ஆண்டு வந்துட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத சுனாமி வந்து அது நடந்தது இலங்கையில். என்ன ஸோ அதே மாதிரி வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து, அதாவது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், அதாவது எங்கள் 3 பேரும் இன்னொரு ஆள் என்ன, ஸோ வந்து 4 பேர்ட்ட வாழ்க்கையிலையும் வந்துட்டு அடித்த சுனாமி அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட கடந்த வருஷம் 3ஆம் மாதம் 9ஆம் தேதியை நாங்கள் சொல்லலாம். அதாவது சரியா அன்றைக்கு வந்து 1 வருஷம் என்ன வருஷம். ஸோ வந்து இந்த 1 வருஷம். அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் அதுக்காண்டியே வந்துட்டு வெளியில் ஹெல்ப்பிங் வீடியோ இருக்க போகல அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் என்ன, போன வருஷம் இந்த நிமிஷம் எங்களோட மனசு வந்து எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு இப்போ எங்கே நிற்கிறோம் நாங்கள் சொல்லலாம். இந்நேரம் இது செக்கிங் நடக்கும், இந்த நேரம் நேரமாக லைனில் நிற்கிறவன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அதை சத்தியமாக வந்து நினைச்சா உண்மையிலே வந்து கட்டாயம் அழுக வரும். நாங்கள் அழுதுன்ற கப்பால் உண்மையிலே வந்து நிறைய பேர் உலக நாடுகளில் இருந்து எங்களை நேசித்த பல உள்ளங்கள் அழுத ஒரு நாளாக இந்த ஒரு நாள் வந்து இருந்தது. அதாவது என்ன நடந்தது நேற்று பின்னேற்றுக்கு பிறகு தம்பிட வாட்ஸ்அப்பில் வந்து ஒன்லைனே காட்டுது இல்லையே, இவங்க ஒரு தடையும் காணையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் தேடி அடித்து களைச்சி கடைசியில் வந்துட்டு நியூஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்துட்டு நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 4 பேருமா சேர்ந்து வந்து பண்டத்தரிப்பில் வந்து, அதாவது இளைஞர்களால் நைய புடைக்கப்பட்டு வந்துட்டு போலீஸிடம் வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டு நாங்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து உலகமே கொண்டாடினு சொல்லல. அதாவது எங்கள் மேலே வன்மமாக இருந்த எல்லாருமே வந்து கொண்டாடின நாள் என்று சொல்லலாம். வந்து உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யாருக்கு தான் தீங்கு நடந்தாலுமே இவன் எதிரிக்காக இருந்தால் கூட வந்து இப்போ வந்து ஒரு சொல்கிறேன் வச்சுக்கொள்ளுவேன் வந்து, டேய் உனக்கு அப்படி செஞ்சேக்கா அவனுக்கு கால் முறிஞ்சிட்டேன்ட்டு. அப்போ நான் உடனே சொல்லுவேன் அப்போ கடவுள் இதை ஹார்ட் வேறு தானேன்ட்டு. பிறகு முருகனம் யோசிப்பேன், பாவம் தானே இது என்னது இருக்குது, அவன் ஏதோ அறியாமையில செஞ்சானே, நீ அவனுக்கு கால் முறிஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அவனை இவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த மாதிரி. ஆனால் ஒன்றுமே நாங்கள் ஒருத்தருக்கும் மனசறிஞ்சு நாங்கள் அந்த, அதாவது எங்களை எதிர்த்த யாருக்குமே நாங்கள் எதுவுமே வந்து செய்யலை. ஏன்னா அப்படி இருக்கக்குள்ள எவ்வளவு எதிர்ப்புகள், ஏன்னா எவ்வளவு போராட்டங்கள், இந்த எவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து எதிர்த்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் சரியாக வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரியாதுதான் வந்து சொல்லலாம். வந்து அதுவும் வந்து அதுலேயும் வந்து இன்னும் வேதனையை கொடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் நம்பின கூட இருந்த கூட பழகினவங்களே வந்து எங்களுக்கான பல காரியங்களை துரோகங்களை வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்றதான் வந்து அதில் வந்து ஹைலைட். அப்போ இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சரியாக 1 வருஷம். அப்போ இன்றைக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கில் கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட அது இப்போ போட்டு ஒரு 6 மணித்தியாலம் அது வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர்கிட்ட வந்துட்டு அந்த போஸ்ட்டை வந்து பார்த்து கவலைப்பட்டிருந்தாங்க. உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் முன்பேர் சொல்லும், தம்பி நீ வந்து கவலைப்படாத, அது எல்லாத்தையும் கடந்து போங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். இன்னொரு பக்கம் எதுக்குடாப்பா அதை திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க கவலைப்படுத்துறதுக்கா அப்படின்னு மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வந்து கதைச்சிருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் வந்து உண்மையிலே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட வாழ்க்கையிலே அதை வந்து நாங்கள் எதிர்பாராமல் இருந்த ஒரு விடயம் தான் சொல்லணும். அப்படி இருக்கக்குள்ளே நாங்கள் அதை மறந்து போகிறன்ற வந்து ஒரு இயலாத காரியமாக இருக்குங்க கட்டாயம். ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், வந்து இப்போ நாங்கள் பிறந்து இப்போ எனக்கு வந்து 30 வயசு, கவிதாசுக்கு 26 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அக்கினிக்கு வந்து 19, எத்தனைடா
22 இல்லை இல்லை அது என்னென்றால் இல்லை இப்போ அது என்னென்னா அந்த கொஞ்சம் வயசு குறைவாக நாங்கள் கூட சொல்ல ஆசைப்படுவோம். அதுவே வயசு கூடி கொண்டு போய் நம்ம குறைச்சி சொல்ல ஆசைப்படுவோம். அதான் வந்து அந்த மனிதர்கிட்ட அந்த மென்டாலிட்டி வந்து என்ன சொன்னால் வந்து இப்போ அக்னிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் என்ன கூட இருந்தால் என்னென்ன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும் வந்து இப்போ இந்த டைம் இல்லை. இதுவே வந்து இப்போ எந்த ஒரு வயசுக்கு வரைக்குள்ளே கொஞ்சம் குறைய இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பட் நம்ம இணைக்கிறதால அதை எதையுமே வந்து மாற்றிட முடியாது. வாழ்க்கையை வந்து எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது அதுதான் வந்து மெயின். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம போன வருஷம் இந்த நாள் பட்ட ஒரு சில கஷ்டங்களை வந்து பகிர்ந்து கொண்டு, அதாவது வந்து இருக்கிறது வந்து கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துலேயும் வந்து நம்ம ஒருவருக்குமே வந்துட்டு தீங்கு வந்துட்டு விளைவிக்காமல் ஈவன் மனதால் கூட வந்துட்டு நினைக்காமல் வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, கடந்த வருடம் இந்த நாட்களில் நாங்கள் பட்ட ஒரு சில வலிகள் வேதனைகள் நம்ம ஆல்ரெடி வந்து பகிர்ந்திருப்போம். இருந்தாலும் ஒரு அதை திருப்பியும் வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு புரிகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு கூட வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் தீங்கி நினச்சவங்க கூட வந்துட்டு இதை பார்க்குறப்போ வந்துட்டு யோசிக்கலாம் சம்டைம் வந்து ஓகே நம்ம முதமே வந்து புலா விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கலாம். ஸோ அதால் வந்துட்டு நம்ம சொல்லிக்கொள்வோம் வந்து. அப்போ நான் நினைக்கிறேன் போன வருஷம் இன்றைக்கு 9ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அந்த 9ஆம் தேதி 8 மணிக்கு நின்றாங்க கொழும்புல நின்று வெட்டிக்குள்ளே அப்படியே வெட்டிக்குள்ளே போயிட்டு ஜஃப்னா வந்து அடுத்த நாள் இப்படி ஒரு பிரச்சனை. ஓகே, எனக்கு நல்ல ஞாபகம். நம்ம வந்து கொழும்பில் நின்றுட்டு வெட்டிக்குள்ளோக்கு போயிட்டு வந்து அப்படியே ஜஃப்னா வந்து, அதாவது வந்து நான் நினைக்கிறேன் 7ஆம் தேதி இரவுன்னு நினைக்கிறேன். 8ஆடா இல்லை 7 இரவு. 7 இரவு நான் வந்து இங்கே ஒரு நேரம் ஒரு மணி 2 மணி இருக்கும் நல்ல ஞாபகம் வந்து. அப்போ நான் வந்து படுக்க போய்க்குள்ளே ஃபோனை பார்க்குறேன் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா நினைக்கிறேன் வந்து நல்ல அந்த பாட்டெல்லாம் படிப்பேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறா இந்த மாதிரிக்கு. அடே இது என்ன கிருஷ்ணா, இது எப்போ நடந்து, இது என்ன இதெல்லாம் இப்படி வந்து ஒரு வைரலாக போய் கொண்டிருக்குது, இது என்ன இதுண்டு. அப்போ நான் அதை பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயம் செஞ்சிட்டோம். அதாவது ஒருத்தருக்குமே தெரியாமல் ஒரு பிள்ளையான விஷயத்த வந்துட்டு போய் செஞ்சுட்டு வந்துட்டோம். அது வந்துட்டு ஒரு சிசிடிவிலையோ இல்லாட்டி எங்கேயோ இடத்துல வந்துட்டு மாட்டப்பட்டு அது வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை குறித்து வந்துட்டு கவலைப்படுவோம். பட் நான் வந்து அந்த அக்கா அனுப்பக்குள்ள நான் யோசித்தது, இது என்னடாப்பா இது நம்மளாக பேக்கடிக்காரர் செய்கிற விளையாட்டுகள் தானே. அதாவது எந்த வீடியோவில் இருந்தே ஒரு துண்டு எடுத்து வந்துட்டு போட்டிருக்காங்க. சரி ஏதோ பிள்ளையாளி போட்டிருக்காங்க, அதை பார்க்குறவங்களே தெரியும் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அதை வச்சுட்டு அப்படியே ஒரு 2 மணி இருக்கும் வந்து நான் படுத்துட்டேன். விடிய எழும்பினா ஒரு 6:30-7 மணி இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன், எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து இந்த வீடியோ லிங்க் தான். ஆனால் வந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்லேருந்து, டிக்டாக்லேருந்து, யூடியூப்லேருந்து அப்படி எல்லா சோஷியல் மீடியாலேயும் வந்து இந்த ஒரு வீடியோ துண்டு வந்துட்டு பரவி அதை வந்துட்டு எல்லாருமே வந்து பகிர்ந்து இவன் வந்து கவிதாசன் நல்ல நெருக்கமான கூட இப்போ ஷேர் பண்ணாங்களாகுமா அப்படி தான் எனக்கு. அது வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ புத்துக்குள்ளேருந்து பாம்பட்டி பார்க்குற மாதிரி ஒரு சிலவங்க வந்து இப்போ நல்லா பழகி நல்ல ஒரு க்ளோஸாக இருந்தவங்க கூட வந்து என்னென்னு சொன்னால் நம்மளில் கோபம் இது இருந்தாலுமே கூட ஒரு நியூஸ் வந்து ஓவராக வந்து ரெண்டிங் ஆகிட்டு வருன்றக்குள்ள வந்து எல்லாருமே ஓகே இது எல்லோரும் தானே செய்கிறாங்கன்னு போட்டு அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து குதிச்சு வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணதான். அது வந்து நான் உள்ளே போனது அப்புறம் ஐயோ என்ன சொல்கிறேன், நல்லா பழகி தோல் போட்டு கதைச்சி தம்பி அண்ணாண்டு கதைச்ச நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணதை நான் வந்து உள்ளே போகிறதுக்கு முதல் நாளே வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து என்ன சொல்கிறேன், நெருக்கமாக இருந்தவங்க கூட கொண்டாடின ஒரு நாள்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, அதாவது இன்றைய தினம் வந்து காலையில் உழம்பும் போது வந்து நிறைய பேர் வந்து நினைவு வச்சு வாட்ஸ்அப்லேயோ சரி மெசேஜ்லேயோ இது டிக்டாக்லேயோ சரி நிறைய பேர் வந்து மெசேஜ்கள் போட்டிருந்தாங்க, தம்பி அகலண்டா என்ன நாள் அப்படின்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லி. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே இருந்த டைம் வந்து எங்களுக்காக கவலைப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க. அதுலேயும் வந்து இன்றைக்கு நம்ம ஒரு சிலரோட ஃபோன் கதைக்கும் போதே அவங்களோட அந்த ஒரு வெளிப்பாடு வந்து தெரிஞ்சிச்சு, எங்களோட நல்ல மாதிரி பழகிறவங்கன்ட்டு இன்றைக்கு கதைச்ச ரீதியில் வந்து நாங்கள் சொல்கிறோம். அது இதுக்கு அப்பால் வந்து நிறைய பேர் இருக்கீங்க.
அவங்க வந்து கதைக்கும் போதே வந்து நான் ஒரு கணம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலே வந்து அவங்க அந்த டைம் இருந்த ஒரு நிலைமை வந்து சொல்லியிருந்தாங்க. சரியாக கவலைப்பட்டுனாங்க, கஷ்டப்பட்டுனாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அண்ணா அந்த போஸ்ட் போட்ட உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்க எனக்கு அழுக வந்துச்சுடா. அப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிற ரியாக்ஷன்கள், அதுக்கு இருக்கிற கோலத்தை பார்த்து உண்மையிலே எனக்குமே ஒரு பயங்கர ஒரு கவலையாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுப்போம். அதாவது நாங்கள் பிடிச்சி நேசித்து செஞ்ச ஒரு வேலைன்னு சொல்லலாம். அதுலேயுமே வந்து அந்த இடத்துல வந்து எங்களை அப்படியான ஒரு நிலைமையை கொண்டு போகிறதுக்கு முதல் ஒரு ஒரு 10-15 நிமிஷம் எங்களோட அவங்க ஒரு சுமூகமான முறையில் வந்து கதைச்சிருந்தாலே நாங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திருப்போம், விளங்கப்படுத்திருப்போம். அது கூட இல்லாமல் வந்து அது என்ன சொல்கிறேன், அந்த ஒரு அவங்க வந்து ஒரு இதாகணும், ஒரு நாங்கள் ஒன்று செஞ்சிட்டோம்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க. அது எல்லாமே வந்து சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்சுது தானே. மேலே வந்து நாங்கள் வந்து வேணுமென்ற எதுவுமே செய்யலை. அதை வந்து நாங்கள் போன அதாவது உள்ளேருந்து வந்த பிறகுமே வந்து நாங்கள் 3 பேருமே வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து காய்ச்சி நிறைய விஷயத்த வந்து தெளிவுபடுத்திட்டோம். இருந்தாலும் வந்து இன்றைய நாள் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நாள். அந்த வகையில் வந்து நாங்கள் காய்ச்சி ஆகணும். இதுதான் அதான். அப்போ என்ன சொல்கிறோம், அந்த இப்படித்தானே, அதாவது வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அந்த ஒரு ஆபத்தில் தான் வந்து உண்மையான நண்பர்களை அறியலாம்ன்ற மாதிரி, அதே நேரம் வந்து அந்த இப்படியான சம்பவம் நடக்கலாம் யார் யார் வந்து உண்மையாக வந்து இருக்கிறாங்களே, எங்களை நேசிக்கிறாங்களன்றதை நல்லா வந்து அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ அந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணாக்கள் வந்து ஏராளம் தாராளம். அதில் வந்து உண்மையிலே ஒரு சில பேர் இல்லை பலர் அந்த வீடியோ கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கானாக்கள் வந்து பார்த்தது. அப்போ எங்களை நார்மலாக வந்து ஃபாலோ பண்ணாக்கலன்னு சொல்லிக்கல யூடியூப்பில் ஒரு அளவானாக்கள் தான் ஃபாலோ பண்ணது. அப்போ எங்களை வந்து டிக்டாக் சைடால் கொஞ்சம் பேருக்கு எங்களோட அந்த ஜோக்கா கதைக்கிற சென்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து புதுசாக அந்த வீடியோ மட்டும் போய்க்குள்ளே இவன் நான் கூட பார்த்தாலுமே அதை வந்துட்டு ஒரு என்ன இந்த தம்பி இப்படி கதைக்கிற அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பார்ப்பேன். ஆனாலுமே இதை வந்து என்ன சொல்கிறது, அந்த பிளான் பண்ணி செஞ்ச எல்லாருக்குமே எங்களோட குணம் வந்து நல்லாவே தெரியும். அதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறது, யோகா கதைக்கிறது, அது இதுன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுமே எங்களை விழுத்தோணும் அண்ட் வந்துட்டு இப்படி ஒன்றுக்க தள்ளணும் கொண்டு போகணும்னு சொல்லித்தான் வந்து இதை வந்து பிளான் பண்ணி வடிவாக செஞ்சவங்களேன்னு சொன்னால் கண்ண காலமாக நிறைய விடயங்களை குறித்து வந்துட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்து கடைசியில் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு வைரல் ஆகி அது ஒரு பிரச்சனையாக மாறினது. ரைட். அப்போ வந்து நாங்கள் அந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி அப்படியே அந்த பிறகு வந்து 45 நாட்களும் நடந்ததை நம்ம வந்து கொஞ்சம் ஷோர்ட்டாக வந்து ஒரு நினைவுபடுத்தி கொண்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்கலாம். அப்போ 7ஆம் தேதி இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டது. 8ஆம் தேதி வந்து நான் வந்து 7ஆம் தேதி இரவு அதை சீரியஸாக அடுக்கலை. பட் 8 விடிஞ்சால் அது கொஞ்சம் ஒரு சீரியஸான பிரச்சனையாகவே வந்து போகுது. என்ன சொல்கிறது, அந்த தம்பி சொன்ன மாதிரி தான் அந்த புத்துக்கால் அவளுக்கிட்ட பாம்பு மாதிரி வந்து சடன்னு நிறைய நல்லவர்கள் வந்து அந்த நேரத்தில் உருவாகிறாங்க. லைக் வந்து என்ன நடந்தது உண்மை போய் எதுவுமே வந்து தெரியாமலே வந்து எனக்கெல்லாம் வந்து நிறைய கோல்ஸ் வருது. வந்தால் எனக்கு வந்து அடிப்பெண், கொத்துவன், வெட்டுவன், நீ என்னடா கதை சொன்னி அது இதுன்றலாம் நிறைய நல்லவர்கள். ஆனால் அவங்க யாருமே ஒரு நிமிஷம் இவன் யார், ஏன் வந்து இப்படி கதைச்சவன், இவன் முன்ன என்னத்துக்காண்டி அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு கதைப்பை வந்து யோசிக்கவே இல்லை. அந்த டைம் வந்து நிறைய நல்லவங்க வந்து என்னோடய எடுத்து கதைச்சிருந்தாங்க. அப்போ உண்மையிலேயே பார்க்க போனால் எனக்கு என்ன செய்கிறேன்டே தெரியலை. ஏன்னு சொன்னால் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, மனசார நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வந்து ஒரு மனுஷனை வந்துட்டு நல்லாக்கணுமென்று செய்கிற விஷயந்தான் வந்து உதவி. அப்போ நாங்கள் வந்துட்டு அந்த உதவி செய்ய போன ஒரு விஷயமே இப்படி உபத்திரமாக மாறுதே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு எடுத்து நான் வந்துட்டு சொல்லலாம், அண்ணே நான் வந்து இப்படி தான் கதைச்சேன், நான் இப்படி தான் செஞ்சேன், நான் அப்படிலாம் ஒன்றும் கதைக்கிறேன், அப்படியே நான் ஆள் இல்லைன்னு நான் ஒரு ஆள் 2 பேருக்குன்னா சொல்லலாம். இந்த உலகத்துக்கே நான் அப்படி சொல்லலாது. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம் மண்டைக்குள்ளே என்னென்னு சொன்னால், இப்போ இவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க என்னென்று, அந்த பிள்ளையின் வீட்டை வந்துட்டு நாங்கள் நள்ளிரவில் வந்துட்டு அத்துமீறி உள்ளட்டு அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள வீடியோ எடுத்தது கொண்டது அப்படி இப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நான் சொன்ன மாதிரிக்கு ஆயுதம்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரர் மட்டும்தானே, அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றது. அப்போ நான் 8ஆம் தேதி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரைட். இப்போ வந்து இவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இப்படியெல்லாம் கதைக்கிறவங்க
அவங்களோட வாயாலே வந்து இன்னும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த தம்பி நார்மலாக வந்து கதைச்சு வேறு அந்த இடத்துல வந்துட்டு பிள்ளை கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து கதைக்குள்ளே வந்து அவர் நார்மலாக வந்து கோவப்பட்டு கொண்டு கதைச்சவர் கொண்டவர். அது வந்து பிள்ளையோ சரியோ ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, நள்ளிரவு வரவும் இல்லை, எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அது நடக்கவும் இல்லை, கொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த அம்மாவை அந்த பிள்ளையை கொண்டே வந்து ஒரு கதைக்கு வச்சு ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களோட வீடு தேடி வந்துட்டு போயிருந்தோம். ஸோ போய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி வந்து அங்கே பேஸ்மெண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக போடப்பட்டிருந்தது. அதாவது வந்து நாங்கள் போகைக்குள்ளே அந்த வீட்டுக்காரர்கிட்ட மைண்ட் செட்டே வந்து ஃபுல்லாக மாறி இருந்தது. எல்லாருமே மாற்றிட்டாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஆறுதல் மாதிரி கதைச்சிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அந்த அம்மா பிள்ளைகள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கஷ்டப்படையக்குள்ளே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வந்துட்டு கஷ்டப்படையக்குள்ளே வந்துட்டு இந்த கதைச்சி யாருமே வந்துட்டு தேடி போகையில் உதவி செய்ய போகையில் உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை அறிஞ்சு நாங்கள் ஒரு 2-3 நாள்லேயே வந்துட்டு உடனே நாங்கள் போனாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களை வந்துட்டு இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், முள்ளுக்கு தொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்களுக்குமே சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நான் இந்த இடத்துல வந்து நான் அவங்களையும் பிள்ளை சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் வந்து இப்படித்தானே வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்து யாருன்னே தெரியாதாக்களெல்லாம் அவங்கள பிள்ளையாக நினைச்ச மாதிரிக்கு அவங்களுமே ஆக்கள் எடுத்து அவங்களோட ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை கேட்டு கொஞ்சம் மைண்ட் செட் மாறி இருப்பாங்க. அப்போ நான் வந்து போகைக்குள்ளே வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி நாங்கள் வந்துட்டு உங்களோட கதைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அப்போ உண்மையிலே வந்து எங்களோட மனசு வந்து சரியாக உடைஞ்சி போய்ட்டு, என்னடா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கைன்னு சொன்னால் இவங்க மட்டும்தான், இவங்களுமே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் பிறகு என்ன செஞ்சோம்னு சொன்னால் எங்களை வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் சும்மா போகல, எங்களை வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனோம். அந்த அக்காவும் இப்போ இங்கே இல்லை, வந்து அவங்க வந்து கனடா போயிட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும் எப்பயுமேன்றதான் வந்து எங்களுடைய விருப்பமும் கூட. அப்போ அந்த அக்காவும் அந்த அக்காவோட தங்கச்சியும் ஒருத்தவங்க 2 பேர் வந்து எங்களை அந்த இடத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போனவங்க. அப்போ எங்களோட மனசு சரியாக வேதனைப்பட்டது. நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் அந்த அக்காட்ட வந்து போயிட்டு சொன்னோம், அக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது, யாருமே விளங்காமல் முழுக்க வந்து எங்களே ப்ளஸ் சொல்கிறாங்க. இவன் நான் அந்த இடத்துல கதைச்சி 1 வருஷம் 2 வருஷம் பிள்ளையாக இருந்திருந்தா கூட அதுக்கு கூட நான் வந்து எல்லாம் சொல்லி நான் எவ்வளோ தூரம் வந்து எல்லாம் அதை என்ன சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக தான் அவங்களையும் சந்தோஷப்படுத்தி தான் அந்த வீட்டை விட்டே நான் வெளியில் வந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொல்ல அந்த அக்காவும் அந்த தங்கச்சியும் அந்த வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் வந்து அதுதான், இது என்ன இது நான் பொறுங்க, நான் அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், நான் கதைப்பின தம்பி நீங்கள் அதை எடுத்து போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அந்த எங்களை கூட்டிகிட்டு போன அந்த அக்காண்ட வீட்டை நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி போட்டு அப்போ அந்த அக்கா சொன்னால் நீங்கள் எப்போ என்றால் 9ஆம் தேதி 9ஆம் தேதி காலமே நீங்கள் வந்து வாங்கோ, அந்த அக்காவை வந்துட்டு கதைக்க வச்சு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டுவிடுவோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமெண்டு. அப்போ சரியாக அடுத்த ஒரு 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தம்பியாக்கள் மற்றது ஏன்சன் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அவங்கள விட்ட போகிறோம். வந்து பெரிய ஒரு நம்பிக்கையோட என்னன்னு சொன்னால் ஓகே இப்படி ஒரு பிரச்சனை போகுது, இது என்னடாப்பா கொலையா இல்லாட்டி என்ன வந்து நம்ம என்ன செஞ்சோம், நாங்கள் ஒன்றுமே செய்யலையா, அப்போ வந்து போயிட்டு கதைச்சி போட்டுட்டோம்னு சொன்னால் பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 10-10:30 இருக்கும் வந்துட்டு நாங்கள் அந்த அதாவது எங்களை கூட்டிகிட்டு போன அக்கா விட்ட வந்துட்டு போய் நிற்கிறோம். அப்போ அந்த அக்கா சொன்னவா இங்கே வந்து அந்த அக்கா வருவா, அதாவது நான் சொன்னேன் பிள்ளை வேணாம், பிள்ளை தேவையில்லை, பிள்ளையை நாங்கள் வீடியோவில் காட்டவும் இல்லை, அவங்க எல்லாருமே வச்ச குற்றச்சாட்டு வந்துட்டு அத்துமீறி உள்நுழைஞ்சு அந்த பிள்ளையை வந்துட்டு போஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்தேன்னு சொல்லி நாங்கள் எதுவுமே செய்யலை. வந்து அந்த பிள்ளையை நான் வீடியோவுக்கு வர சொல்லி சொல்லவும் இல்லை. அப்போ நான் சொன்னேன் அந்த பிள்ளை தேவையில்லை, அந்த அம்மா வந்து ஒரு வசனம் சொன்னால் கூட ஓகே தானே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அக்கா சொன்னோம் அம்மா வருவா எல்லாம் சொல்லுவாண்டு. நாங்கள் போனால் வந்துட்டு அந்த அக்கா சொன்னால் வாரன்னு தான் சொன்னோம் தம்பி, திடீரென்னு சொல்லி அவங்க கொஞ்சம் குழம்புறாங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் சரியாக்கா பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மையிலே வந்து இப்போ அவங்களும் வராமல் விட்டால் இப்போ உலகம் வந்து எங்களை பற்றி என்ன கதைக்குதோ அது வந்துட்டு உண்மையாயிருமே இல்லை. அப்போ எங்களுக்காண்டி என்ன சொல்கிறது, உண்மையிலேயே உங்களுக்கு தான் தெரியும் என்ன, எங்களுக்கு பருத்துறையில் இருக்கிற எங்களுக்கு பருத்துறைக்கும் பண்டத்தரிப்புக்கும் வந்து உண்மையிலேயே சம்மந்தம் எதுவுமே இல்லை. பண்டத்தரிப்பில் வந்து எத்தனையோ குடும்பம் இருக்குது, பருத்துறையில் வந்துட்டு ஈவன் அப்படி நம்ம வந்துட்டு ஒரு அத்துமீறி உள்நுழைஞ்சு ஒரு பொம்பளை பிள்ளையை வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ இருக்கிறவராக்களாக இருந்தால் நாங்கள் பருத்துறையிலே செஞ்சுருப்போம், பண்டத்தரிப்புக்கு போகணுன்ற அவசியம் இல்லை,
அவங்கள யாருன்னுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தானக்கா கூப்பிட்டு வர சொன்னதுக்கு நாங்கள் வந்துட்டு நாங்கள் வந்தாங்க. அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்லி வந்துட்டு அப்போ அந்த அக்கா சொன்னால் ட்ரை பண்ணாங்க. அந்த அக்கா வந்து வர்றா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சரி நீ என்ன வந்தது நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடக்குதோ அதை வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து அதாவது 4 பேரும் வந்து அந்த அக்காண்ட வீட்டை விட்டு வந்துட்டு வெளியில் வரோம். ஸோ வெளியில் வந்தால் அந்த சூழலே கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சொன்னாங்களோட அதேமாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியாது, அதால் சொல்கிறேன். அந்த சூழலே வந்து வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் பொடியல் மயமாக இருக்குது எங்களோட ஹாருக்கிட்ட வந்து. அப்போ எனக்கு கொஞ்சம் சொந்தங்க இந்த படங்களில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ நான் ஓகே என்ன சொல்கிறேன், அமைதியை தான் ஆயுதமாக கையாளணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து காருக்கிட்ட போகிறேன். ரைட் நம்ம விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு காருக்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து அவங்க வந்துட்டு இப்படி தான் எல்லாருமே வந்து இப்படி ஃபோனில் வந்துட்டு வீடியோ எடுத்து நின்றாங்க. இப்படி எங்களை ஒன்றும் செய்யலை. அது உண்மையிலே அதுதான் வந்து அவங்க செஞ்ச ஒரு அத்துமீறல்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் எடுத்த வீடியோ கூட அவங்களோட பெர்மிஷனோடு தான் அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டே நாங்கள் வந்துட்டு எடுத்துனாங்க. அந்த அக்கா இன்னொரு அக்கா வந்துட்டு கூட்டிகிட்டு போனவா அவங்க கூப்பிட்டு தான் நாங்கள் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறக்காண்டி தான் நாங்கள் போனாங்க. நம்ம வீடியோ எடுத்து எல்லாமே வந்து தெரியும். அதாவது வந்து இப்போ எங்கள் 4 பேரையும் நிறுத்தி வச்சு போட்டு வந்துட்டு இல்லை கனவேர் இப்படி ஃபோனை பிடிச்சணுன்ட்டு கேள்வி கேட்டவங்க. ஆனால் அவங்க யாரையுமே வந்து நாங்கள் ஆனால் தயவுசெய்து வீடியோ இருக்காங்க ப்ளீஸ் எங்களை பிடிக்கலை இப்படி செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட வீடியோ அதாவது அந்த பிரச்சனையான வீடியோ வந்துட்டு நம்ம எடுக்கும்போது நான் நினைக்கிறேன் வந்து கவிதாசா வீடியோ எடுத்து அந்த வீடியோ நீ தான் எடுத்தேன். அப்போ நான் வந்து அதாவது கவிதாஸ் இப்படி வீடியோ எடுத்து நிற்கிறான், நானும் அந்த அம்மா வந்து காய்ச்சி நிற்கிறேன். ஒருவேளை வந்து உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அந்த வீடியோவில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த கேமரா முன்னு பிடிக்கக்குள்ளே அந்த அம்மா சொல்லியிருப்பானே தம்பி இதுன்னு கேமராலாம் எடுக்குறீங்க அதை நிப்பாட்டுங்க அன்றைக்கு அந்த ஐயா சொன்ன மாதிரி படம் எடுக்கிறேன்டா தேவையில்லை எனக்கு இந்த உதவின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அம்மாவுக்கு தெரியும் வந்து எல்லாமே சொல்லித்தான் நாங்கள் போனாங்க. அப்போ அவங்க அப்படின்னு சொல்லல. அப்போ நாங்கள் வெளியில் வரவங்களை சுற்றி வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது அந்த விஷயம் அந்த நாளில் நம்ம வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருந்த அந்த வீடியோ வந்துட்டு அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களில் வந்து ஒரு கோபமாக இருந்தாங்க. அப்போ அதை பயன்படுத்தி இவங்க தாங்களும் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோனை பிடிச்சி கொண்டு வந்து இன்னும் பலவிதமான கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டாங்க. அப்போ கேட்கக்குள்ளே உண்மையிலே அதில் அந்த அவங்க கேட்ட கேள்வியில் வந்து கேட்கக்குள்ளே சில உண்மையாக கோபமே வந்தது எங்களுக்கு. பட் கோபம் வந்தாலுமே வந்து என்ன சொல்கிறது நம்ம அந்த இடத்துல வந்து அந்த கோபத்தை வந்துட்டு காட்டக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருக்கையில் அதே நேரம் காட்டினா வந்துட்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதே நேரம் வந்துட்டு என்ன செய்கிறேன்னுமே எங்களுக்கு தெரியலை. என்ன சொன்னால் நாங்கள் போய் நிற்கிறோம், ஒரு 4-5 பேர் வந்து எங்களை கேள்வி கேட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து நிற்கிறாங்க. சுற்றி பார்க்குறோம் வந்துட்டு பைக் வந்து கொண்டே இருக்குது. நிறைய பைக் வந்து எல்லாம் ஒரு விதமாக எல்லாம் வந்து இறங்கி ஒரு சண்டித்தனம் மாதிரி வந்துட்டு இறங்குறாங்க. அப்போ இறங்கினா வந்து அந்த வீடியோ வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். அந்த வீடியோ வந்துட்டு வெளியிலேருந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர் இணைப்பு எங்களுக்கு அடிச்சிருக்காங்க தானே. ஸோ இன்றைக்கு வரைக்குமே எங்களை நிறைய பேர் கேட்குறது உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு அடி விழுந்த கொண்டோன்னு சொல்லி ஒரு சொல்ல மாட்டோம்னு சொல்லி கூட வந்துட்டு கேட்குறவங்க உண்மையிலேயே வந்து யாரும் எங்களுக்கு அடிச்சிருந்தா நாங்கள் அதை சொல்லுவோம். என்ன இதே அந்த வீடியோவிலே வந்துருக்குமே உலாத்த போட்டவங்களும் ஒரு அடி அடித்து வந்துட்டு போடாமல் விட்டுருக்க மாட்டாங்க, கட்டாயம் போட்டிப்பாங்க. ஆனால் யாரும் அப்படி அடிக்கலை எங்களுக்கு. அப்போ வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் பொடியல் தொகை வந்து கூடிக்கொண்டு இருக்குது. சுற்றி வரணுண்டு பார்க்குற சனத்துக்கெல்லாம் விளங்குது இது கொஞ்சம் வன்முறையாக போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து எனக்குமே என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. என்னடா அப்போ நானும் வந்து கதைக்கிறேன்னு ஒரு பக்கத்தாலையும் விடுற மாதிரி இல்லை. வில்லங்கத்துக்கு வந்து கேள்வி கேட்டோன்னு நிற்கிறாங்க. உண்மையிலே வந்து எங்களுக்கு செஞ்சது தான் வந்து அந்த இடத்துல சரியான பிள்ளையான விஷயம். அதாவது எங்களை கேட்காம எங்களோட அனுமதியே இல்லாமல் வந்துட்டு எங்களை வந்து அந்த இடத்துல ஒரு துன்புறுத்தின மாதிரி அந்த வீடியோ எடுத்து வந்துட்டு அதை எல்லாருக்கும் அனுப்பி சோசியல் மீடியாவில் போட்டு வந்துட்டு கொண்டாடினது. ஆனால் அதை குறித்து யாருமே கதைக்கலை. சரி இவன் நாங்கள் கூட வழியில் வந்து போட்டு அதை குறித்து நம்ம எதுவுமே கதைக்கலை. அதை நீ யார் எடுத்தது கொண்டு எல்லாம் தேடி போய் நீ அவங்கள எல்லாம் கேஸ் போட்டு அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொள்ளணும்னு நம்ம எதுவுமே வந்து இணைக்கலை. அப்போ அப்படி பிரச்சனை போய் கொண்டு இருக்க டைமில் வந்து சரியாக போலீஸ் ஜீப் வருது.
அப்போ வரையும் வந்து நாங்கள் நினச்சது மேபி யாரும் இன்ஃபார்ம் பண்ணாங்களோ இல்லாட்டி ஏதாச்சும் போய்க்குள்ள வந்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. அப்போ அதில் நிறைய பொடிகள் வந்துட்டு சுற்றி வர நின்று பார்த்து போட்டு நம்மளுமே வந்து சொன்னோம் முன்ன இப்படி ஒரு பிரச்சனை இதால் தான் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி கூட்டம் அப்படின்னு சொல்ல இப்போ போலீஸ்காரருக்கும் விளங்கும் தானே வரல. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க ரைட் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க இதில் நின்றா சும்மா பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கூட்டம் கிளஞ்சிட்டு அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவே இல்லை. போலீஸ் வந்தாலும் நம்மள அவட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் தலைங்களோட ஃபோன் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டாங்க. எங்களுக்கு யாருக்குமே கண்டாக்ட் பண்ணி சொல்ல முடியாது. எல்லாமே இவன் வீட்டுக்காரருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் எல்லோரும் போட்டாங்க நியூஸில் அதுக்கிடையில் பண்டத்தை இப்போ வச்சு எங்களை கைது செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலே அந்த கைது என்ற வசனத்தை நம்ம இன்று வரைக்கும் போன வருஷம் இந்த நாள் வரைக்கும் நான் உண்மையிலேயே நான் யாரையும் கைது செய்ய நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்குன்ற ஒன்று வந்து எனக்கு தெரியாது. ஈவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்குள்ள கூட எனக்கு தெரியாது. நல்ல ஜோக்கா பம்பலா சிரித்து நம்ம கதைச்சி கொண்டே இருக்கிறோம் வந்துட்டு. ஆனால் எல்லாத்த செயற்பாடுகளையும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. நேரம் கடந்து கொண்டு போது எங்களை பற்றி யாருமே கதைக்கிறாங்க இல்லை, எங்களை வெளியில் விடுறத பற்றியும் வந்துட்டு கதைக்கிறாங்க இல்லை. பின்னேறம் ஒரு 4-5 மணி ஆகுது. அப்போ யான்சன் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவன் அந்த ஹியூமன் ரைட்ஸில் வேலை செஞ்சவன் தானே, அவனுக்கு ஓரளவு விஷயங்கள் தெரியும். அதாவது வந்துட்டு இப்படி நேரம் கிடக்குன்னு சொன்னால் சம்திங் இது வந்துட்டு கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரிக்கு. அப்போ எங்களோட உடைமைகள் எல்லாமே வந்துட்டு வாங்கி ஒரு என்வெலப்பில் வச்சு வந்துட்டு அவங்க எல்லாம் சைன் பண்ணிட்டு அப்போ யான்சன் சொன்னான் இது வந்து கோட்ஸுக்கு தான் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன் இது ஏன் இதை கோட்ஸுக்கு போடுவானே, இதில் என்ன நாங்கள் குற்றம் செஞ்சோம், நாங்கள் இதெல்லாம் கோட்ஸுக்கு போடுற விஷயம் இது என்னோட அப்போ கடவுளே கோட்ஸுக்கு போடுறதோ அப்படின்னு சொன்னால் என்னண்டு இது நாங்கள் எல்லாம் போடுறோன்னு சொல்லி கதைச்சி கொண்டிருக்கோம். சரி நீ கதைச்சி ஒன்றும் செய்யலாதானே. அப்போ வந்து எங்களை வந்து அந்த முன்னுக்குள்ளே அந்த கூண்டுக்கு வந்துட்டு போட்டாச்சு. போட்டால் என்ன சொல்கிறது, எங்களை பார்க்க வந்து அங்கത്തെ ஊராக்கள் ஏராளம் தாராளம் எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படியே நம்ம அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதாலையும் இதாலையும் நடந்து போய் ஒரு நக்கலாக வந்து எங்களை பார்த்துட்டு போனாங்க. நாங்களும் அதை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாம் இருக்கீங்களோ ஒன்றும் செய்யலாது. அப்போ இருந்தோண்டு கூண்டுக்கு இருந்தோண்டு நாங்கள் யாரும் போலீஸ்கார போய்க்குள்ளே கேட்குறது இந்த முடிவு என்ன மாதிரி வரப்போகுது என்ன நடக்கும் அண்டா. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நாளைக்கு கோர்ட்ஸுக்கு கொண்டு போனால் நம்மளை இதை பார்த்து போட்டு ஜட்ஜ் வந்துட்டு ஓகே உங்களை புனையில் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்போ நாங்கள் புனையில் விடுறதோ அப்படின்னா என்ன ஏன் அப்படி எங்களை விடுறானே அப்படின்ட்டு இல்லை நாளைக்கு புனையில் விடுவோம் அப்புறம் கொஞ்சம் நாள் போ அந்த கேஸ் இல்லாமல் போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் சொன்னான் அப்படித்தான் நடக்கும்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் ஆகணும். அப்போ அன்றைக்கு இரவு பெரிய யோகா அதுதான் கூண்டுக்குள்ளே வந்து என்ன ராசா என்ன சாப்பாடு என்னடா எங்களை சாப்பாடு அது ஒரு அண்ணன் ஒரு இளவாலையிலேருந்து வந்தார் இல்லை அவர் வந்து பார்த்து யூஸ் பண்ணி தந்து விட்டு போனவர். அதுக்கு முதல் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து போனவர். அதுக்கு முதல்ல அடுத்த நாள் காலையிலன்னு அந்த பிரான்பட்டில் இருந்து வந்து யூஸ் ஆக பண்ணி தந்து சாப்பாடு வந்து நம்மளோட வீட்டாக்கள் தான் நிறைய வேண்டி வந்து இல்லை அங்கேயே போலீஸில் வந்து வீட்டுக்காரன் சாப்பாடு ஓகே அவங்க வந்து கொண்டு வந்து வந்ததாகும். அது சாப்பாடு எல்லாம் வந்து இறங்காது. இரவிரவாக வந்து என்ன சொல்கிறது அப்படியே வளர்த்தின மூட்டை பார்த்தினாலே நாங்கள் போலீஸ் கூண்டுக்குள்ளேருந்து அப்படியே கழிச்சு கொண்டுருக்கோம். நேரம் கடந்து வந்து போது அடுத்த நாள் விடிஞ்சிட்டு வந்து என்ன சொல்கிறது என்ன நடக்க போனே தெரியாது. அதுவும் அடுத்த நாள் விடிஞ்சும் எல்லாரையும் கோட்ஸு கொண்டு வராங்க எங்களை கொண்டு போயிடலாம்ப்பா. அப்போ ஏன் செஞ்சோன்னா டிலே ஆக அடே முதல் நாள் டிலே ஆகினது வந்து எங்களை கோட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கு டிலே ஆகுது வந்துட்டு எங்களை ஜெயிலுக்கு கொண்டு வரக்கண்டா. அப்போ நான் சொன்னேன் உன்னுடைய வாயில் வசம் போச்சு கொஞ்சம் பேசாமல் இருந்தாப்பா உன்னுடைய வாயில் நல்லதே வராதா அப்படின்னு சொல்ல. அப்போ ஏன் செஞ்சேன் அடே எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன் ஏன்டா எங்களை ஜெயிலுக்கு கொண்டு போகிறான் சம்மந்தம் இல்லாண்ட. சரி நீ இருந்து பாருன்னு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்படியே வந்துட்டு நாங்கள் கோர்ஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக ஒரு மணி அப்படியே இருக்குதுன்னா 1 மணியோ அந்த மாதிரிக்கு எங்களை கொண்டே ஜீப்புக்கு ஏற்றினா சரி ஜீப்புக்கு இருக்கிற முதல் தடவையாக வந்து போலீஸ் ஜீப்புக்குள்ளே போகுது கோர்ட்ஸுக்கு. அப்போ கோர்ட்ஸுக்குள்ளே கொண்டு எங்களை இறக்கி போட்டு ஹேண்ட்கப் அடித்து வந்துட்டு ஹேண்ட்கப் சும்மா கொண்டு போனேன் இல்லை முதல் ஹேண்ட்கப் அடிக்கலை சும்மா கொண்டு போனது. அப்போ போனால் அந்த கோர்ட்ஸின் அந்த பின்னுக்கு ஒரு சின்ன சிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. அதுக்கு நிற்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிளேயர் செஞ்சுட்டு வந்த கைதிகள் தானே. இவன் யாரும் ப்ளஸ் ஏன் கூட சந்தேகத்தில் கொண்டு வந்திருக்கலாம் வந்து நம்ம அப்படி தீர்க்க முடியாது.
அப்போ நின்றா ஐயோ அதுக்கு கொண்டே விட்டா என்னத்தை சொல்ல கடவுளே, அது ஒரு சின்ன ஒரு இட்டும்பு கம்பியால் செஞ்ச ஒரு அரை ஒன்றுக்குள்ளே என்ன வெக்க இந்த டாஸா எனக்கு ஏலா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமா விளங்குதில்ல, வேத்து கொட்டுது அவ்வளோ தூரம், வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ அண்ணாக்கள் எல்லோரும் வந்து அப்போ எல்லோரும் சொன்னாங்க ஓகே லோயரோட எல்லாம் கதைச்சி கொண்டது, அவங்க கதைப்பாங்க ஓகே பிணை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன எங்களோட கேஸை வந்துட்டு கூப்பிட்றாங்க. அப்போ கூப்பிட்டா நாங்களுமே வந்து போகிறோம். ஸோ போனால் அதாவது இங்கே இலங்கையில் உள்ளது முறையின்படி வந்து கோர்ட்ஸில் நாங்கள் போய் வந்து ஒரு சந்தேக நபராக நாங்கள் போய் நின்றோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களோட தரப்பால் என்ன தான் நியாயமோ என்னவோ இருந்தாலும் நாங்கள் எதுவுமே கதைக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் லோயர் தான் கதைக்கலாம். அப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் லோயர் கதைக்கிறது கூட லோயருக்கு அவ்வளோவா எங்களோட விஷயம் தெரியாது, அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. அப்போ அண்ணாக்கள் எல்லாருமே கொஞ்சம் சொல்லிக்கிள்ளி வந்துட்டு லோயர் மேலே வந்துட்டு கதைக்க ரெடியாக இருந்தது. அப்போ லோயர் வந்துட்டு கதைக்க ரெடியாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் வந்து முதல் தடவை வந்து அதாவது போலீஸால் கொண்டு வரப்படுற அந்த குற்றப்பத்திரிகை அதுதான் வந்துட்டு வாசிக்கப்படும், அதாவது என்ன பிள்ளை செஞ்சோம்னாங்கன்றது. அப்போ வந்து ரைட் அப்போ போலீஸ் வந்து வாசிக்கிறார், அதாவது எங்களை என்னத்துக்கான அரெஸ்ட் பண்ணுன்றதை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு வாசிக்கிறார். அவர் என்ன வாசிச்சு அப்படின்றத நான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லலை. பட் வந்துட்டு அவர் வாசிக்கக்குள்ளேயே உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எங்களோட அந்த கண்ணால் வந்துட்டு கண்ணீரில் ரத்தம் வராத கூட அவ்வளோ தூரம். சரி எனக்கு அந்த அவர் வாசிக்கையே வந்து எனக்கு விளங்கிட்டு ஓகே இது கன்ஃபார்மாக எங்களை வந்து இன்றைக்கு வெளியில் விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்காண்டி வந்து அந்த லோயர்ஸ் மேர் வந்து அதாவது நம்ம செஞ்ச நன்மையான காரியங்களை குறித்து வந்துட்டு கதைச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த நேரத்தில் ஜட்ஜு வந்து எடுத்த தீர்ப்பு அது வந்து எங்களோட நன்மை கருதியோ என்னவோ தெரியாது, லைக் மேலதிக விசாரணைக்காண்டி வந்து உள்ளுக்கு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எனக்கு ஒன்றுமா புரியலை, ஜட்ஜி சொன்ன தீர்ப்பும் எனக்கு எதுவுமே வந்து விளங்கலை. ஆனால் திருப்பி எங்களை வந்துட்டு ஜெயில் கார்டு வந்துட்டு கூட்டிக்கினே திருப்பியும் முதல் இங்கால கூட்டுக்க இருந்த எங்களை கொண்டே அங்கால கூட்டிக்க போகிறோம். அப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு நம்ம ஜெயிலுக்கு போக போகிறோம் அப்படின்றத. அப்போ உள்ளுக்கு போயிருந்து வெளியில் பார்க்குறோம், சுற்றி நிற்கிற எல்லாட்ட கண்ணிலையும் வந்துட்டு கண்ணீர் ஏன்னா அவங்களுக்கு முடிவு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போக போகிறோம்ட்டு. அப்போ பின்னேரமாக எல்லோரும் கோர்ட்ஸும் கிளைய எல்லாருமே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஜெயில் பஸ் வர மட்டும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னம் எங்களை எல்லாருமே அப்படியே ஓர்டரில் விட்டுட்டு அப்படியே ஹேண்ட் கப் அடித்து வந்துட்டு இருத்தி விட்டுட்டாங்க. ஸோ இருத்தி விட்டுட்டு ஜெயில் பஸ் வேறு வந்துட்டு ஏற சொல்லியாச்சு. ஏற சொன்னால் அங்கே தான் வந்து ஆரம்பிக்குது சீனு. ஏன்னா பஸ்ஸில் நார்மலாக என்ன சொல்கிறது, நார்மலாக வந்து லைன் பஸ்ஸில் போய்க்குள்ளே வந்து கொஞ்சம் நெரிசலாக இருந்தால் அவ்வளோ வேர்வையாக இருக்கும் தானே. அப்போ எங்களுக்கு மெல்லாம் கோட்ஸ்ன்னு சொல்லிக்குள்ளே வந்து இங்கே பருத்துறையிலேருந்து வந்த குரோட்டோடு சேர்த்து தான் நாங்கள் ஏற போகிறோம்னு சொல்லிக்குள்ளே பஸ் ஃபுல்லாக வந்து கைதிகள். அப்போ அதுக்குள்ளே ஒருனா என்ன சொல்கிறது சரியான நெரிசல்னு சொல்லக்குள்ளே அந்த ஹேண்ட் கப்போட இப்படியும் முள்ளுபட அதுவா ஒரு பக்கம் அண்டும் அப்பு வேறு ஒரு பக்கம் சுத்த வர இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி ஒரு பக்கம் என்னென்னா கிருஷ்ணா நான் உனக்கு என்னென்னா நீ என்னென்னா ஏன்னா வந்து என்று ஒருத்தனை பதில் சொல்ல முடியாது, இன்னொருத்தன் கேட்பான், இன்னொருத்தனை பதில் சொல்ல முடியாது, இன்னொருத்தன் கேட்பான். அதுவும் ஒருத்தன் வந்துட்டு என்னென்னா நீ இதுக்குள்ளே என்ன கேட்பான், இன்னொரு டே ஏண்டாதே ரெண்டாவும் கேட்பான், என்னடாப்பா புதுனவன் சொல்லி எல்லாருக்கும் பதில் சொல்லி ஒரு மாதிரி ஜெயில் வந்துட்டு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு உள்ள பஸ்ஸை விட்டுட்டு உறக்குறாங்க. உறக்கினா அந்த ஜெயிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தங்கள் சும்மா அப்படியே பதைக்க வைக்குதுண்ணா. அப்படி இருந்துச்சு. அப்பா எப்படி சத்தங்கள் சலாராத்தின்னு சொல்லி எல்லாமே வெளி உலகத்தில் எப்படி இருந்த எங்களோட வாழ்க்கை அப்படியே அதுக்குள்ளவே அப்படியே அடங்குது. அப்படியே எனக்கு அப்படியே நெஞ்சு பதறுது. அதுக்குள்ளே கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க. ஆட்டாலையும் பாட்டாலையும் சத்தம் இல்லாமல் நிற்கணும். ஏற்கனவே இருந்த கைதிகளுக்கு அவங்களுக்கு பழகிருக்கும். லைக் இப்போ கடைசியாக நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு கூட பழகிட்டு தானே வந்து அப்போ பழகிட்டுன்னு சொல்லக்குள்ளே கொண்டு இறக்கி விட்டால் என்னென்று சொல்கிறது. அந்த நாள் உண்மையிலேயே வந்து அவ்வளோ தூரம் என்ன அந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு பாம்பை கண்டு பயந்த மாதிரின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு பேயோட எங்களை வந்துட்டு அடைச்சி வச்சு இந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அண்டைக்கு வந்து ஆரம்பித்தது சொன்னாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க வந்து வாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வாட்டெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வாட் மட்டும்தான். அன்றைய நாள் தான் எனக்கு ஜெயிலுக்குள்ளேயும் வாட்டுன்ற ஒன்று இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். அப்போ சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னால் என்ன போயிட்டு கோப்பையை நாங்களே கழுவிட்டு எடுத்துகிட்டு போனால் சோறு பூசணிக்காய் கீரை அப்புறம் வந்து சந்திங்க சாப்பிட்ற மூடே வந்து இல்லை. அப்படியே வந்து
மேலே போனால் என்ன சொல்கிறது, அது எல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய பழைய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த ஜெயிலில் வந்து இருந்து நாங்கள் அனுபவித்ததை வந்து நாங்கள் போட்டிருப்போம். அப்போ அது வந்து பிழையாண்டு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ஜெயிலுக்கு கொண்டு போகிறத வந்து என்ன செய்யுது, ஒரு குற்றம் செய்கிற ஒரு ஆளை வந்து நீ அதை செய்யக்கூடாதுன்னு திருத்தணுன்ற காணுது. அப்போ கட்டாயம் அந்த இடங்களில் போனால் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும். சொன்னால் ஜெயிலில் கொண்டு போயிட்டு எங்களை வந்து ஏசி ரூம் போட்டு யாருமே இருத்த போகிறது இல்லை தானே. அப்போ வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆனால் அந்த கஷ்டத்தை நாங்கள் வந்து எதுக்கு அனுபவித்தோம் அப்படின்றதான் வந்து இன்றைக்குமே உள்ள ஒரு கேள்வி. அது வந்து இன்றைக்குமே வந்துட்டு ஒரு புரியாத புதிராக இருக்கும். இன்றைய கூட வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளையோ இல்லாட்டி ஜெயிலேருந்து வெளியில் வந்த ஒரு ஆளையோ நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால், அடே ஏன்டா ஜெயிலுக்கு போனேன், ஒரு ஆளுக்கு அடித்தேன், அதனால் கொஞ்சம் காயமாக போயிட்டது, அப்போ அந்த கேஸ் கொடுத்து அப்புறம் போயிட்டேன். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க அக்கறைக்கு சும்மா இருக்கேன். இன்னொரு உதாரணம் பண்ணால் டெய்லி நியூஸ் ஒன்று பார்த்தோன்னா எங்கேயோ புத்தளத்தில் இருந்தீங்கன்னாப்பா அந்த மண்ணப்பூவா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஸ்கூலில் ஓடிக்கொண்டு போகுது. ஒரு அண்ணா வந்து அந்த சங்கில பிக்க வந்து அந்த பிள்ளையும் விழுது. அப்போ அவன்கிட்ட வாங்கி விழுது. அப்போ அவன் அந்த டைமில் விடலை. அப்போ அந்த புள்ள கத்துது, ஐயோ அம்மா பக்கத்தில் காப்பா செங்கத்தில் கத்துது. அப்போ இவன் வந்து பிச்சுட்டு பிச்சுட்டாங்க. இதில் பிச்சுட்டு இவன் வாக்கி ஸ்டார்ட் வரல. அப்போ அந்த புள்ள கத்தி விட்டு ஒரு அண்ணா வெளியில் வந்து பார்க்க அம்மா வந்து பார்த்துருந்தீங்க. எனக்கு ஒரு அண்ணா வந்தவன். அப்போ வேற அவன் பைக் எடுத்து ஓடிக்கொண்டு போகிறான். அவன் பைக் ஸ்டார்ட் வரணும் ஓடிக்கொண்டு போக அவர் என்ன சொன்னா ஸ்டார்ட் அடிக்கல. அவர் என்ன தள்ளிட்டு போய் கீரை போட்டு ஸ்டார்ட் அடிச்சு பைக்கை பறிச்சுட்டு போனோம்னா இல்லை இது என்ன நடந்தண்டா, பைக்கில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து போயிட்டு இருக்குது. இவன் வந்து பின்னுக்கு வந்து நோட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு களத்தில் செயின் கிடக்குது, அப்படியே பறிக்கணும்னுட்டு பைக் அந்த புள்ள ஓடிட்டு வருது. இவன் நைஸாக பின்னால் வந்து இப்படி எட்டி செயினை பிடிக்க அவனும் விழுந்துட்டான், பிள்ளையும் விழுந்துட்டு பைக்கால் விழுந்த உடனே அப்படியே படுக்கையில் போட்டு செயினை பிச்சு எடுத்துட்டு அந்த ஃபுல்லாக ஹாலால் நடந்து உதைக்குது. ஆளுக்கு உதைக்க பிச்சு எடுத்து ஒரு பைக்கை டக்காண்டு அவர பைக்கை நிமித்தி எடுத்து அப்படி ஓடிட்டு போகல, கியர் போட்டு ஸ்டார்ட் அடிப்பாங்க. அப்படி அடித்தவர் ஸ்டார்ட் வரல. அப்போ ஒரு அம்மா ரோட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க கற்று உள்ளே இருந்த ஒரு நல்ல சைஸான ஆள் தான் படியான ஒரு ஆள் வந்து சரியா வந்து வெளியில வந்து எட்டி பார்த்தா ஒரு தள்ளி தோறாரு பைக்கோட கூட ஓடி போய் பிடிச்சா. இந்த இடத்துல நான் கூட இப்போ கேட்குறேன் வீடியோ இருக்கண்டேக்குள்ள அதுவுமே இப்போலாம் ஏடாப்பா என்ன ஒரு 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 மாதம் செயினாக இருக்கிறவள பிள்ளைங்க அதில் எவ்வளோன்னு பஞ்சம் வந்தாலும் அதை களவு தான். இந்த ஃபோனை சைலண்டில் போட்டு தம்பி. அப்போ அந்த மாதிரிக்கு ஒரு களவு எடுத்துன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு கற்பழிச்சேன்னு சொல்லலாம், சம்திங் ஏதாவது ஒன்று வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் அதே நேரம் அந்த அவங்க உள்ளே போனதுக்கு காரணமான ஒரு சிறப்புமே வந்து இருக்கும். அதாவது பாதிக்கப்பட்ட சிறப்புன்ற வந்து ஒன்று இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து உள்ளுக்கு போனதுக்கு வந்துட்டு டிரெக்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருமே காரணம் இல்லை. அதாவது வாழ்க்கையில் முதல்தரமாக என்ன நடந்துட்டு யாருக்குமே தெரியாமல் யாரெண்டும் காரணமே இல்லாமல் வந்துட்டு உள்ளே போனோன்னு சொன்னால் நாங்கள் தான். அதுண்ட இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே தொடருது. எங்களோட வழக்கினுமே வந்து முடியலை, போய்கொண்டிருக்குது. வந்து அப்படி இருக்கக்குள்ள இந்த இடத்துல நாங்கள் அந்த வீட்டுக்காரரை கூட வந்துட்டு பிள்ளை சொல்லல. அது காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து அந்த வீட்டுக்காரர் வந்துட்டு நாங்கள் எடுத்த வீடியோ பிள்ளைன்னு நினச்சிருந்தா அந்த வீடியோ எடுத்து 5 மாதத்துக்கு பிறகு தான் இந்த பிரச்சனையே வந்தது. அப்போ அவங்க அந்த 5 மாதத்துக்கு முன்னே அதாவது வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட அதில் ஒரு அந்த ஆரம்பத்தில் ஒரு 50,000-60,000 பேர்கிட்ட பார்த்துருந்தோம் அந்த வீடியோ. அப்போ அந்த டைம்லேயே வந்து அதே ஒரு பிரச்சனையை ஆக்கியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒன்றை வந்துட்டு எங்களை சுத்தவரை உள்ளவங்க வந்துட்டு கிளப்பு மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. அப்போ அதால் வந்து அவங்களையும் வந்து குற்றம் சொல்லலாம். அது உண்மையிலேயே இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி வந்து அடுத்த மாதம் கூட எங்களுக்கு வந்துட்டு அந்த வழக்கு தவணை இருக்குன்னு சொல்லக்குள்ள அந்த ஒரு நாள் நாங்கள் அந்த வழக்கு தவணைக்கு போகிறோம். ஒரு லோயர் ஆள் வந்து எங்களுக்கு அனுப்பிட போகிறார். அந்த இடத்துல எங்களோட வழக்கம் கூப்பிடப்பட போகுதுன்னு சொல்லக்குள்ள உண்மையிலேயே அந்த ஒரு நாள் வந்து இப்போ நாங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிறனாங்களா அந்த வழக்கு புறோக்கேன்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு நாளைக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் இல்லாட்டி அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால் இந்த வழக்குக்காண்டி நாங்கள் வந்தே ஆகணும். ஒரு வேளை வந்துட்டு வராவிட்டோம்னு சொன்னால் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உரண்டா மாதிரி எப்போ நம்ம வந்துட்டு நாட்டுக்கு வரோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் நாங்கள் செஞ்ச பிள்ளை என்ன இன்றைக்கு வரைக்கும் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. கேட்டால் வந்து சொல்கிறாங்க அந்த பிள்ளைய வந்துட்டு நாங்கள் வந்து அப்படியெல்லாம் கேட்டது வந்து பிள்ளையன்று. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால்
உங்களுக்கே தெரியும் நான் வந்து வீடியோவில் வந்து எப்படியெல்லாம் கதைக்கிறேன். போகிற வர இடங்களில் எல்லாரோடையுமே வந்து அண்ணனாக இருந்தால் அண்ணன் மாதிரி, தம்பியாக இருந்தால் தம்பி மாதிரி, தங்கச்சியாக இருந்தால் தங்கச்சி மாதிரி, அம்மாவாக இருந்தால் அம்மாவா மாதிரி, அப்படி தான் நான் வந்துட்டு கதைக்கிறேன். நான் கோவம் வந்தால் நான் கோவமாக கதைப்பேன், வந்து சந்தோஷம்னு சொன்னால் சந்தோஷமாக கதைப்பேன். ஈவன் கோவமாக கதைச்சி யாரையும் வந்து நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ முடிகிறக்குள்ளேயே வந்து அவங்கள மூட்டை வந்துட்டு மாற்றி நான் வந்துட்டு சந்தோஷப்படுத்தி நான் வந்துட்டு ஏன் கோவிச்சேன் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்கள விளங்கப்படுத்தி எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்து தான் நான் வந்துட்டு வாரேன் நான். ஸோ அப்படித்தான் அந்த அவங்களுக்குமே வந்து நாங்கள் செஞ்சினாங்க. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து மாறிப்போச்சு. உண்மையிலே வந்து அன்றைக்கு அந்த வீட்டுக்காரர் வந்து எங்களுக்காண்டி ஒரு வசனம் கதைச்சிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் சுற்றி வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படின்னு சொன்னால் இவங்களுக்காண்டி நீங்கள் கதைக்கக்கூடாது சொன்னீங்க, எனக்கு தெரியாது நடந்துன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவங்க கதைக்க மறுத்துட்டாங்க தானே. அப்போ ஏராளமான ஆட்கள் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து இவங்களுக்காண்டி எதுவும் கதைக்காதீங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. மேபி அவங்களோட அந்த டைமில் கூட இருந்தவங்க இன்றைக்கு கூட இருப்பாங்களான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. அது மட்டும் உண்மை. ஏன்னு சொன்னால் அந்த டைமில் எங்களில் இருந்த பகையில் வந்து எங்களை விழுத்துறக்காண்டி அவங்களோட கூட நின்றுருப்பாங்க. இன்றைக்கு வந்து அவங்களோட கூட நிற்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த ஒரு காரியம் நடந்துச்சோ நடக்கலையோ, அவங்க எங்களுக்காண்டி குரல் கொடுத்தாங்களோ இல்லையோ, வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமெண்டு வந்திருந்தால் கட்டாயம் நாங்கள் வந்து அவங்களுக்காண்டி வந்துட்டு நின்றுருப்போம். ஈவன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோலையுமே சொல்கிறோம், அந்த குடும்பத்தில் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு கோபமும் இல்லை. ஒரு சில பேர் இதை கூட சொல்லுவாங்க, அப்படி தெரியுமா, வழக்கு நடந்துருக்கபடியாக வந்துட்டு நாங்கள் இப்படி கதைக்கிறோம்னு சொல்லி. வழக்கு நடந்துச்சோ நடக்கலையோ எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி ஒன்றை வந்துட்டு அனுபவித்து வந்துட்டோம்ன்றக்காண்டி வந்துட்டு கட்டாயம் கோபம் வரும். ஆனால் உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான கோபமுமே இல்லை. எல்லாமே வந்து எல்லாட்ட கையையுமே மீறி வந்துட்டு நடந்துட்டு தான் சொல்லக்குள்ளே வந்து நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு கூட இது மாதிரி கஷ்டங்கள் சூழ்நிலைகள் ஒரு தவிர்க்க முடியாத இது மாதிரி நிலைமைகள் வந்தால் கூட கட்டாயம் நாங்கள் வந்து ஈவன் இந்த வீடியோ பார்க்குற ஆக்க கூட நீங்கள் எங்களை பேசலாம் வந்து. ஆனால் அவங்களுக்கான ஒரு கஷ்டம்னு சொல்லி வந்தால் நாங்கள் வந்துட்டு உதவி செய்வோம். அப்படியான மனநிலைமை தான் எங்கட. ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாமல் இவ்வளோ பேர் வந்து எங்களை எதிர்த்தாங்க அப்படின்றதான் இன்றைக்குமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. கடைசியாக வந்து சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால் நம்ம வந்து உண்மையிலேயே பட்ட வேதனைகள் துன்பங்கள் அந்த ஒரு 45 நாட்களில் வந்து நிறைய அதை வந்து நாங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ காணாது. ஒரு படமே இயற்றலாம், ஒரு படம் இயற்றலாம் வந்து. பட் வந்து அது எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் சொன்னதால் நாங்கள் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அது ஒரு ஓவராலாக வந்து ஓடி முடிச்சிருக்கோம். ஸோ ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே வந்து வாழ்க்கை வந்து சரியான சின்னன். இன்றைக்கு இருக்கிறவங்கள நாளைக்கு வந்து காணையில். அதே நேரம் வந்து இறப்புன்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயதானவங்களுக்கு தான் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிறக்கிற குழந்தை கூட வந்துட்டு நாளே நம்ம இது இறந்து போகுது. சிலது வந்து பிறக்காமலே வயிற்றுக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போகிற மாதிரியான ஒரு காலம்தான் வந்துட்டு போய்கொண்டிருக்கேன்னு சொன்னால் உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வருத்தங்கள் துன்பங்கள் எதுவுமே யாருக்குமே தெரியாமல் வருது. இப்போ கூட பார்த்திங்கன்னு சொன்னால் 3ஆம் உலகப் போர் வந்துடுமோன்ற ஒரு சந்தேகத்தை குறித்தான ஒரு காலம் வந்துட்டு போய்கொண்டிருக்குது. இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு நாடு. அந்த ஒரு அணுவாயுதத்தில் வந்து ஒரு ஒன்று போட்டாலே நான் நினைக்கிறேன் வந்துட்டு ஒரு 50-100 வருஷத்துக்கு ஒரு புல்லும் முளைக்காதுன்னு. அப்போ அப்படியான ஒரு நாட்டில் நாங்கள் இருந்து கொண்டு வந்து இந்த பொறாமை வெண்மம் கோபங்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து கூடாது. நீங்கள் கூட இணைக்கலாம், வீடியோவில் வந்து நாங்கள் நல்லவங்க மாதிரி கதைக்கலாம். ஆனால் வெளியில் வந்து நாங்கள் இப்படி கதைப்போமான்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லைத்தான். நாங்கள் அதுக்காண்டி எல்லாருமே 100% நல்லவங்களும் இல்லை, 100% கெட்டவங்களும் இல்லை. அதுக்காண்டி நாங்கள் ஃபுல்லாக 100% நெகட்டிவாக வந்துட்டு இருப்போம்னு சொல்லி இல்லை வந்துட்டு கட்டாயம் இதில் சொல்கிறதுல வந்து ஒரு 80-90% என்றாலும் வந்து நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். வந்து மனசளவில் இன்னொருத்தன் வந்து ஜெயிலுக்கு போகிறத குறித்து நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். சரி, ஒரு கதைக்கு நீ இல்லைன்ற ஒரு எங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சவன் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் 3ஆவது நாளே வந்து நாங்கள் உண்மையாக கவலைப்படுவோம். சரி, ஐயோ பாவமே வந்து அவனை எப்படியா வெளியில் வரணும், இவன் வேணும்னு சொன்னால் நாங்களுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவனை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான் எங்கட. ஆனால் நான் வந்து அந்த டைமில் அன்றைய கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம அந்த வீடியோக்கள் பார்த்தேன்.
உள்ளுக்கு இந்த டைமில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்காங்க இவங்க வெளியிலே வரக்கூடாது. சில பேர் ஐடியில் வந்து இவங்க வெளியிலே வரக்கூடாது, இவங்க வந்துட்டு இவங்களை தூக்கில் போடுங்க அப்படின்லாம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. என்ன அப்படி அவங்களுக்கு அந்த கோபம் உண்மையாக வந்து எனக்கு தெரியாது. அன்றைய கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு சிங்கள மாவட்டம் ஒன்றில் வந்து ஒரு ஒரு செத்த புணத்தை வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்துட்டு வந்து ரேப் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இறந்த ஒரு குறிப்பிட்ட மனத்தியாளங்களுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட மனத்தியாளங்களுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு ஒரு கதைக்கு நீங்கள் அப்படியே ஒரு வசனத்தை சொன்னால் கூட பரவாயில்லைன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கொமெண்டலி இருக்குது, ஐயோ சாகவே பயமாக கிடக்குண்டு. இது என்ன கொமெண்ட் யோசிப்பார்? உண்மையிலேயே சாக பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணுறா என்ன அந்த அர்த்தத்தை நாங்கள் வந்து நல்லா உள்ளுக்குறங்கி யோசிக்கணும். ஏண்டா இந்த செத்த புணத்துக்கு கூட வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத மாதிரிக்கு இந்த நாடு மாறி இருக்குது அப்படின்ற அந்த கருத்து. அப்போ அப்படியான ஒரு பிள்ளையை செஞ்சவங்களுக்கு நீங்கள் அப்படி எழுதினா கூட நாங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு என்ன செஞ்சோம்ன்றது உண்மையாக தெரியாது. வந்து உதவி தானே செய்ய போனாங்க, உதவி செய்ய போனாங்க. சரி, ஒரு கதைக்கு வந்து நாங்கள் கதைச்சந்த ஒரு வசனம் பிள்ளையாக இருந்திருந்தால் கூட ஓகே பரவாயில்லை. அவனு இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன பிள்ளையை வந்துட்டு தூக்கி பிடிக்கிற நீங்கள் நம்ம எத்தனையோ 1000 நன்மை செஞ்சுருக்கோமே, அதை குறித்து யாராச்சும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பீங்களா? இல்லை. இன்றைக்கு கூட வரணியில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன் வந்து 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மூத்தப்படியே அவன் மட்டும்தான் 2 மாதத்துக்குள்ளே வந்துட்டு கிட்னி மாற்றலை அப்படின்னு சொன்னால் அந்த இப்படி இந்த உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாலை நேரம்னா அதுவுமே போய் வந்துட்டு வீடியோ எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும், சரியான மழை பெஞ்சொன்றுக்கு வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வந்து அழுத இருக்குனுங்க. நாங்கள் வந்துட்டு போய் வந்து வீடியோ எடுக்கிறோம் வந்து ஒரு 6-7 மணி இருக்கும், அப்படி தான் இருக்கும். எடுத்து போட்டு நாங்கள் வீடியோ வந்துட்டு செஞ்சு கிட்டத்தட்ட 50-60 லட்சம் ரூபா கிட்ட அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து அதாவது அந்த கிட்னி டிரான்ஸ்பிளேஷனுக்கு வந்துட்டு முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பிறகு கூட வீடியோ எடுத்து போடணும். அந்த பொடி நல்ல குண்டாக வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக அந்த 5 பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு அருமையான சவரனாக வந்துட்டு அந்த இடத்துல ஆள் வந்து வளர்ந்துருக்கிறார். அப்போ யோசிச்சுப்பாங்க, அப்படியான நன்மையான காரியங்கள் எல்லாம் யோசிச்சுருந்தா இன்றைக்கு வந்துட்டு தீங்கு செய்ய 1000 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நன்மை செய்கிறதுக்கு ஆக்களை தேடினாலும் எடுக்கல. அதுக்காண்டி நாங்கள் எல்லாருக்கும் எங்களால் நன்மை செய்யலுமான்னு கூட நாங்கள் கடவுளும் இல்லை. இன்றைக்கு கூட எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போ ஃபோன் எடுத்தாலும் வந்துட்டு கோல் வந்தோண்டே இருக்கும். பல இடங்களில் வந்துட்டு உதவி கலைப்பாங்க. இப்போ எல்லா இடமும் எங்களால் போகலுமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக வந்துட்டு போக முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்களும் மனுஷர் தானே, எங்களோட எல்லா அலுவலையும் நாங்கள் பார்த்து தான் வந்துட்டு மிச்சத்தையும் நாங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எங்களால் ஒரு சின்ன ஒரு காரியம் என்றாலும் ஆகுது. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 2 காலும் இல்லாத 2 கையும் அந்த கை பிரச்சனையான தம்பிக்கு வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கான அத்திவாரம் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கான ஒரு உதவியை வந்துட்டு ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா வந்துட்டு பேசிக்காக அவங்க தனிப்படை வந்துட்டு ஒரு 30 லட்சம் ரூபா காசு வந்துட்டு ஒரு அம்மா ஒரு அனுப்புகிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து பாருங்கள், நாங்கள் செஞ்ச தீமை என்ன ஒன்றுமே இல்லை. அந்த பொடியை வந்துட்டு கஷ்டப்படுறான் அப்படின்றத போயிட்டு நாங்கள் வீடியோவில் காட்டினோம். அது வந்துட்டு ஒரு அம்மாண்ட கண்ணில் தென்படுது, அவங்க வந்துட்டு முன் வராங்க. அது வந்துட்டு அந்த தம்பிக்கு வீடாக மாறுது. இதில் முழுக்க நன்மை தானே வந்து இதில் ஒன்றுமே இல்லை. அவங்க கூட இவ்வளோ பெம்பலான அதில் காய்ச்சிருப்பான்டா. இதில் வந்து கதைக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், இப்போ அவன் வந்து கள்ளன், அவன் வந்து கொள்ளையடிக்கான். அப்போ அதை வந்து இப்போ தெரிஞ்சவங்க போயிட்டு கேட்கும்போது நீ எப்படி சொல்கிற கொள்ளையடிக்கான் கள்ளன்றான்டா, அதை தானே எல்லாரும் சொல்கிறாங்க, அதில் நானும் சொல்கிறேன் கள்ளன்ட்டு. இது என்னத்தை சொல்கிறவங்களும் கதைக்க உண்மையாக கடுப்பாகுதுடா. அப்பா ஒரு சிலர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட அதான் எல்லாரும் சொல்கிறாங்கன்ற கதை உண்மையாக போல ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அதாவது வந்துட்டு சொல்லுவாங்க, அது கண்ணால் காண்பதும் போய் காலால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே உண்மை என்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்கன்றக்காண்டி ஒருத்தனை வந்து நம்ம குற்றவாளியாக வந்துட்டு என்ன சொல்கிறது தீர்மானிச்சிட முடியாது. அது பிள்ளை சகோதரங்கள் உண்மைக்குமே வந்து இதை கூட வந்து பார்க்குறவங்க எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்றக்காண்டி நாங்கள் ஒருத்தனை வந்து குற்றவாளியாக தீர்மானிக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த டிக்டாக்கில் கூட எத்தனையோ பேர்ட்ட வீடியோ வருது, எத்தனையோ விதமான வீடியோ வருது. ஒன்றுக்கு போய் நம்ம கமெண்ட் பண்ணி கண்டா தெரியும் ஞாபகமே இல்லை. அது அப்படி நம்ம நினைக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் நம்மளை வச்சு அந்தளவுக்கு வந்து வச்சு வதைச்சவங்க
அப்படி செய்யும்போது வந்து அது எங்களுக்கு உணருது. இன்னொருத்தனுக்கு வந்து இப்படியான ஒரு இது செய்யும்போது வேறு யாருமெண்டா என்னன்னா மூண்டியில் செத்து போயிருப்போம். அப்படி வந்து வதச்சி எங்களுக்கு சூட்டாத பட்டமே இல்லைன்னு சொல்லலாம். அவங்களோட கூட பிறந்த சகோதரங்களோ சரி, எங்களோட சொந்த பந்தமோ சரி, யாருமே வந்து கதைக்காத அளவுக்கு வந்து எதிர்த்து வந்து கதைச்சவங்க. அவ்வளவுக்கு வந்து பட்டங்கள் வந்து சூட்டினவங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் திரும்ப இருந்து இப்படியான ஒரு நிலைமையில் வந்து கதைக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்க வந்து எவ்வளோ பட்டம் சூட்டியும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மாறி இருக்கீங்க. அதை வந்து நாங்கள் உணர்கிறோம். எங்களோட வந்து நிறைய பேர், அதாவது எங்களுக்கு எதிர்ப்பாக கதைச்சவங்க கூட வந்து எங்களோட ஹோல்ட் பண்ணி கதைச்சிருக்காங்க. நாங்கள் கூட ஒரு கட்டத்தில் வந்து தம்பியார்கள் உங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்து இருந்தது. இருந்தாலும் காலப்போக்கில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து உங்களோட இதெல்லாம் வந்து விளங்கி அது எல்லாமே வந்து ஒரு சதித்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பவும் வந்து எங்களோட கைகொத்து பயணிக்கிறவங்க இருக்கும். அதற்கான உதாரணம் சான்று வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கிட்டடியில் வந்து செய்யக்கூடிய அந்த உதவி திட்டங்கள் வந்து உண்மையிலே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இப்படி ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டால் இந்தளவுக்கு உதவி வருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு வரல. கட்டாயம் தெரியும் வந்து நீங்கள் வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அதற்கு வந்து கிடைச்ச வரவேற்பு வந்து உண்மையிலே வந்து அண்ணா வந்து சொல்லுவார், பாரு தம்பி இத்தனை ஹோல் வந்துருக்கு, இந்த ஒரு வீடியோ போட்டு காலையில் இந்த இவ்வளோ டைமுக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் காய்ச்சிருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பலமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து பெரிய சந்தோஷம். அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். வேணே இப்போ வேறு இப்போ அதை கூட இப்போ நீங்கள் கல்லன் கொள்ளை அடிக்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட கையால் போடுறது வந்து எங்களோட ஒரு முயற்சியும் எங்களோட ஒரு நேரம் எங்களோட ஒரு பணமும் நம்ம செலவழிக்கிறோம். என்ன அப்போ அதால் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு உடனே சொல்லுவாங்க, சரி அந்தபடி எனக்கு வீட்டு திட்டம் 30 லட்சத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க, சரி அது எத்தனை லட்சம் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன நியாயம்? இப்படியெல்லாம் நீங்கள் கதைக்கக்கூடாது என்றக்காண்டித்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ரூபா காசு கூட நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. எங்களால் ரூபாண்டாலும் வெளியில் போகலாமே தவிர எங்களுக்கு ஒரு ரூபாவுமே வந்து வெளியிலேருந்து வேண்டாம் அப்படின்றக்காண்டி தான் இப்படி ஒரு டிசிஷனே வந்து எடுத்துருக்கோம். அதுக்காண்டி வந்து கடந்த காலங்களில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வாங்கினாங்கன்ற அர்த்தம் இல்லை. வந்து கடந்த காலத்தையும் இதே மாதிரி தான் செயற்பட்டாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனையை தாண்டி நாங்கள் செய்கிறதால வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு எதுவுமே வேணாம், இப்படி ஒரு பட்டப்பேர் வேணாம் அப்படின்றக்காண்டி இப்போ இப்படி வந்து செய்கிறோம். இப்படி செய்யக்குள்ளேயுமே வந்து எங்களை வந்து யாராவது குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ வந்துட்டு எங்களுக்கு விஜயாந்தோ அவன் சொன்ன மாதிரி தான், எனக்கு வேறு வழி தெரியலாத்தான மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு சொல்லணும். அப்படி இருக்கக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, நிலையமாக கதைக்கு ஒன்றுமே இல்லை. திருப்பியும் சொல்லக்கூடியது, வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னன். அதால் வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவோம். யாரையும் வந்துட்டு காயப்படுத்தாமல் வாழ்கிற வாழ்க்கை வந்துட்டு நாளைக்கு நாங்கள் வாழ்ந்தாலுமே வந்துட்டு 4 பேர் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்துட்டு செய்கிற நன்மைகள் தான் எங்களை எப்பயுமே வந்துட்டு காப்பாற்றுவோன்னு சொல்லலாம். இப்போ கூட நாங்கள் இருந்து கதைச்சி கொண்டிருக்கோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் முதல் நாளே வந்துருக்கலாமே நன்மை செஞ்சிருந்தா 45 நாள் இருந்தீங்கன்னா மேபி அது கூட ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியம் நடக்கணுமென்றக்காண்டி வந்து இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் எதுவுமே வந்து அதோட நியதியின்படி தான் வந்து நடக்கும். ஸோ அதால் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து நாங்கள் நன்மைக்காக எடுத்துக்கொள்வோம். ஸோ நாங்கள் யாரிலையும் வந்து குற்றம் சொல்ல வேண்டாம். குற்றம் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு பெரிய ஆக்களுமே வந்து இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதில் வாழ்க்கையில் இன்னும் சில பல கஷ்டங்கள் வந்துட்டு வரலாம். ஸோ வந்தாலுமே அதை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தாங்கி தரிச்சு தான் இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கொண்டு முடிப்போம். வேறு வந்து சொல்லணுமே இல்லை. இந்த வீடியோவுக்கு கூட பல விதமான கருத்துக்கள் வந்துட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் எழுதுங்க, பிரச்சனை இல்லை வந்து. பட் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த வண்டு முருகன்னு சொல்லி எழுதுறாலும் நான் கட்டாயம் வந்துட்டு நான் பார்த்தேன்னு சொன்னால் அழிப்பேன், இல்லாட்டி அவரை கமெண்ட் பண்ண விடாமல் பண்ணுவேன் வந்து. அந்தாலும் பாவண்டாப்பா, நான் ஒரு ஐடியா ஹைட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஐடியிலேருந்து அந்த வருது. ஆனால் அந்த தாண்ட கடையாளமாக வண்டு முருகன்ற அந்த பேரை பாய்க்குது. வேறமா அந்த போக்கிரியா சிவாசி பார்த்துல வடிவில் கொண்டு விட தெரியும். அப்போ அவங்க கேட்பான், இவ்வளோ கெட்ட மாதிரி மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்னு மாதிரி. அந்த எத்தனை ஐடி மாற்றி வந்து கமெண்ட் பண்ணாலும் வண்டு முருகன் எழுதுறத மறக்குது இல்லை. அப்போ அதால் அது அவர் தான் தெரியுது. எங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டா அந்த ஆள் தான் வந்துட்டு மெயினாக இருக்கும்.
எங்களை பற்றி விசார் கதையெல்லாம் வந்து எழுதுங்கப்பா. ஐயோ என்ன புத்தி ஏன் இப்படி எங்களோட இதோட கிடந்து மினக்கெடு தந்தான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா நினைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது அவற்றை பேரை வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எழுத தேவையில்லை. எங்களோட லொக்கேஷன் வீடு எங்கே இருக்குன்னு எல்லாமே தெரியுமா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் யாரை வேண்டாலும் கூட்டி வந்து எங்களோட கதைக்கலாம். தம்பியா என்ன இப்படி பிரச்சனை போது உண்மையாக போய் அனுபடியா நேருக்கு நேரம் வச்சுக்கலாம். அதை விட ஃபேக் ஐடியில் வந்து முகம் தெரியாத ஒரு புத்தகத்தில் இல்லைடா இன்றைக்கு நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு வருஷம், ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு வருஷம் வந்து எங்களை வச்சு வதைச்சவங்கண்டக்குள்ளே இவ்வளோ காலத்துக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு எதிராக வந்துட்டு இத்தனை ஆதாரங்கள் வந்துட்டு முன்வைக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருந்தா உண்மையிலே வந்து மனசறிய சொல்கிறோம் வந்து அப்படி நாங்கள் ஒரு நாளுமே வந்துட்டு நினைச்சதில்லை. செய்யணுமெண்டு வந்து நாங்கள் மனதார கூட வந்துட்டு எண்ணினது மாரி அப்படியானவங்களுக்கு தேவையுமே இல்லை. வந்து கடவுளால் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வழி வந்துட்டு விடப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழியின்படி நாங்கள் வந்துட்டு நேர்மையாக நடக்கக்குள்ள சகலதுமே வந்துட்டு நன்மையாக வந்துட்டு கூடி வரும். அதுக்கு அடுத்து தான் நாங்கள் தவறான வழியில் போகணுமென்ற அவசியம் எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு இல்லை. முடிப்போம் டைம் அது வந்து. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த வழக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு முடிவோடு வந்துட்டு அது முடியணுமென்னு சொல்லி நாங்களுமே வந்துட்டு ப்ரே பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்குற நீங்களுமே வந்துட்டு ப்ரே பண்ணுங்க. லைக் அது வந்துட்டு சுமூகமாக முடியணும், பிரச்சனை இல்லாமண்டு. அதே நேரம் இந்த வீடியோ ஒருவேளை அந்த வீட்டுக்காரர் வந்துட்டு சம்டைம் பார்ப்பாங்க, யாரும் ஷேர் பண்ணுவாங்களே, ஏன்னா ஷேர் பண்ணாலுமே நாங்கள் உங்களுக்குமே சொல்கிறோம். நாங்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு 1000 பேர் தான் காரணமாக இருந்தாலும் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்களில் தான் கோபம் இருக்கும். என்று வந்துட்டு நீங்கள்லாம் மெயினான காரணமான ஆக்கள் என்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் உள்ளே போனாக்க நீங்கள் காரணம் இல்லை, ஏன்னா கட்டாயம் நீங்கள் காரணம் இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம்தான். இப்போயும் நான் சொல்கிறேன், அந்த ஒரு கஷ்டமான ஒரு டைமில் வந்து உங்களோட கூடி நின்ற பலர் இன்றைக்கு உங்களை கைவிட்டுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் கட்டாயம் நாங்கள் கைவிட மாட்டோம். அதுதான் எங்களோட உண்மையான மனசு. அந்த டைமில் கூட உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லக்கூட நான் எனக்கு வீடு இல்லைன்றா கூட கதைச்சிருப்பேன். நான் அத்தனையோ பேரோட வந்துட்டு கதைச்சேன் நான். ஸோ வந்துட்டு நாங்கள் எப்போயுமே வந்து கைவிட மாட்டோம். என்று வந்துட்டு ஒரு துளியளவும் கூட உங்களில் எங்களுக்கான கோபமும் இல்லை அப்படின்றதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு, அதே நேரம் இப்போ கூட இவ்வளோ காலத்துக்குள்ளே நாங்கள் டிரெக்டாக வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு கஷ்டம் சொன்னால் நாங்கள் கட்டாயம் அதில் பகிர்ந்து கொண்டு உண்மையாக என்ன நடந்ததுன்றதை வந்துட்டு அறிஞ்சு கொண்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ வழக்கென்ற ஒன்று போயக்குள்ளே வந்து நாங்கள் வழக்கு எதிராளிகளோடு நாங்கள் நேரடியான தொடர்புகளை வந்துட்டு வச்சுருக்கக்கூடாது. அதுதான் வந்து நிலைமுறை. அதால் வந்து நாங்கள் உங்களோட வந்து தொடர்பு கொள்ளையில் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சும்மா இருக்கைக்குள்ளே வந்து சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரருக்கு காசு கொடுத்து தான் நாங்கள் வெளியில் வந்தேன்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது, இன்னுமே நாங்கள் அவங்களோட முகத்தை பார்க்கல. அப்போ அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்குள்ளே நம்ம வந்து காய்ச்சி பேசணும்னு சொன்னால் கட்டாயம் இல்லாத எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஏன்னா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தா யார் ஒரு பிள்ளை வந்து எழுதுது, அண்ணா நீங்கள் என்னத்துக்காண்டி ஜெயிலுக்கு போனீங்கன்ற வந்துட்டு முழுசாக சொல்லலைன்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் வந்து நான் இதை பார்த்து நிறைய பேர் தெரியாது, சில மெசேஜ் வந்துருந்தது உண்மையாக பொய்யானது. காலத்தால் வந்துட்டு எல்லாம் மாறும். ஸோ வந்துட்டு மாறும் அப்படின்னு நம்ம நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு வந்துட்டு முடிச்சுக்கொள்ளும். வந்துட்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய்.